அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைங்களுக்கு மேகி தான் வாங்கி கிண்டி கேட்டிருந்தாங்க. எப்போவுமே சண்டே தான் வந்து கேட்பாங்க. சண்டே வந்து நான் செஞ்சு கொடுக்கல. அதனால் இன்றைக்கி வந்து பிள்ளைங்க ஞாபகமாக வச்சு வாங்கிட்டே வந்துட்டாங்க. இதை தான் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு மேகி கிண்டி கொடுத்துட்டு நான் வந்து பாலில் அவுள் போட்டு நாட்டு சக்கரை போட்டு அந்த சூட்டோடு மூடி வச்சுட்டேன். நல்லா வந்து பொதிவு வந்துடும், அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு. பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ண பிறகு வச்சு கொடுத்தாச்சு. மேகி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டுக்காங்க. வீக்லி ஒன்ஸ் தானம்மா, இடையில நாங்கள் என்ன கேட்கையா செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கேட்டதுனால இன்றைக்கி செஞ்சு கொடுத்தாச்சு. பிள்ளைங்க சாப்பிட்டு மதரசா கிளம்பி போயிட்டாங்க. அம்மா வந்து மீன் வாங்கியிருக்காங்க. மீன் வாங்கினதை நல்லா நறுக்கி கழுவி பீஸ் போட்டு கொடுத்து விட்டுட்டாங்க. இனிமேல் இதை ஒரு தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து மசாலா மட்டும் போட்டு வைக்கிறது மட்டும்தான் வேலை. வேறு ஒரு வேலையும் இல்லை. அம்மா எனக்கு வந்து வேலையை சுலபமாக்கிட்டாங்க. மீன் வந்து பொரிக்கிறதுக்கு தனியாகவும் குழம்புக்கு தனியாகவும் எடுத்து வச்சுட்டேன். பொரிக்கும் போது ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் வந்து பொரிக்கும் போது உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா குலுக்கி விட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. இல்லைனா வந்து அரை மணி நேரம் வெளியில் வச்சு பொரிக்கணும்னாலும் அந்த பொரிக்கும் போது நல்லா மனமும் வாசமாக இருக்கும். உப்பு உரப்பும் நல்லா வந்து ஊறி வந்திருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுடைய பேக் இருந்துச்சு. ஏற்கனவே ஸ்கூல் ஓப்பன் ஆக இன்னும் 10 டேஸ் தான் இருக்கனால பிள்ளைங்க பேக்கு, லஞ்ச் பேக்கு எல்லாத்தையுமே ஊற வச்சு இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நல்ல காஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கி வச்சுட்டு அப்படி சோறு பொங்க வந்துட்டேன். சோறும் வந்து உலை கொதிச்சு சோறுமே வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் தக்காளி பழம் இல்லைன்னு அம்மாட்ட சொன்னேன். அம்மா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் தக்காளியை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மீன் குழம்பு வைக்கிறதுனால மாங்காய், கொத்தமல்லி எல்லாம் கத்தரிக்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கிறது எனக்கும் பிடிக்கும், என் பொண்ணுக்கும் பிடிக்கும். அந்த கத்தரிக்காய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருவாங்க. அதை எடுத்து நம்ம நறுக்கி வச்சு குழம்ப தாளிக்க வேண்டியதுதான். குழம்புமே தாளித்து விட்டுட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு கத்தரிக்காயும் மாங்காயும் வெந்த பிறகு தலைப்பகுதியும் 2 வால் பகுதியும் இருந்துச்சு. அதை போட்டு தான் குழம்பு வச்சேன். நம்ம வந்து மீன் வந்து ஆட் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக வச்சிட்டோம்னா சூப்பராகவே வந்துடும். இதுக்கு வந்து மீனை போட்ட பிறகு தீயை வந்து கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிடணும். அதுக்கப்புறம் மேரினேஷன் பண்ணி வச்ச மீனும் நல்லா உப்பு உரப்பு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையுமே பொரித்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வந்து வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு அவங்களுக்குமே கொடுத்துடணும். மீன் குழம்பும் ரெடி ஆகிட்டு சூப்பராக மணக்க மீன் குழம்பு தயாராகி வந்துடுச்சு. நல்லா உப்பு உரப்புமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துடலாமன்னு சோறுலாம் போட்டு ஆற வச்சுட்டேன். பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டு முடித்த பிறகு நானும் என்னுடைய லஞ்சையும் முடிச்சிட்டேன். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மினி விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.